ஆப்ரேஷன் அஸ்வமேத் இந்தியாவோட எலீட் ஃபோர்ஸான என்எஸ்ஜி நடத்தின ஒரு அசாதாரணமான ரெஸ்கியூ மிஷன். வெறும் 3 நிமிஷத்தில் முடிஞ்ச இந்த ஆப்ரேஷன் மூலமாக 140 உயிர்கள் காப்பாற்றப்பட்டுச்சு. கடத்தப்பட்ட ஒரு விமானத்தை மீட்க என்எஸ்ஜி கமாண்டோஸ் நடத்தின அந்த அதிரடி ஆப்ரேஷனுடைய கம்ப்ளீட் ஸ்டோரியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏப்ரல் 24, 1993 டெல்லி இந்திரா காந்தி ஏர்போர்ட் எப்போதும் போல் பிஸியாக இருந்துச்சு. ஆயிரக்கணக்கான பேசஞ்சர்ஸ், நூற்றுக்கணக்கான செக்யூரிட்டி பர்சனல்ஸ்னு அந்த ஏர்போர்ட்டே நிரம்பி வழிஞ்சுது. இவ்வளவு பிஸியான அந்த ஏர்போர்ட்டில் இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான IC-427 அப்படிங்கிற விமானம் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. டெல்லி ஸ்ரீநகர் ரூட்டில் பயணிக்கிற இந்த விமானம் அடுத்த சில மணி நேரங்களில் ஸ்ரீநகருக்கு கிளம்புறதுக்கு தயாராக இருந்துச்சு. IC-427 கிரவுண்ட் ஸ்டாஃப் அந்த விமானத்துக்கான செக்இன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. விமானத்தோட செக்இன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆன சில நிமிஷங்களில் ஒரு ஆள் 2 கால்லையும் பெரிய கட்டோட நொண்டிக்கிட்டே ஏர்போர்ட்குள்ளே நுழையிறான். நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுற அவனை பார்த்து இறக்கப்படுற செக்யூரிட்டி பர்சனல்ஸ் ஒரு வீல் சேரை கொண்டு வந்து அதில் அவனை உட்கார வச்சு செக்கிங் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. செக்கிங் ஏரியாவில் அந்த நபருடைய பேக்கையும் ஃபுல் பாடியையும் செக் பண்ணுறாங்க. ஆனால் அவனுடைய கால் கட்டுகளை செக் பண்ணாமல் விட்டுடுறாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது 1993 நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி. அந்த காலகட்டத்தில் இந்தியா மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இருந்த ஏர்போர்ட் செக்யூரிட்டி செக்கிங் ப்ராசஸ் இப்போ இருக்கிற அளவுக்கு கடுமையாக இல்லை. அந்த காலகட்டத்தில் காயமடைஞ்சவங்களுக்கான செக்கிங் ப்ராசஸ் கொஞ்சம் லீனியண்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் அவன் காலில் போட்டிருந்த கட்டை செக் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க. செக்கிங் ப்ராசஸை கிளியர் பண்ணதும் அவன் நேராக இந்தியன் ஏர்லைன்ஸோட செக்இன் கவுண்டருக்கு போய் தன்னுடைய பேரை ரிஸ்வின்னு சொல்லி அவனுடைய போர்டிங் பாஸை வாங்கிக்கிறான். செக்இன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதும் பயணிகள் IC-427 விமானத்தில் ஏற ஆரம்பிக்கிறாங்க. ரிஸ்வியும் விமானத்தில் ஏறுறான். ஃப்ளைட்குள்ளே ஏறினதும் ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட என்னுடைய காலில் அடிபட்டிருக்கு, என்னால் அதிக தூரம் நடக்க முடியாது, அதனால டாய்லெட்டுக்கு பக்கத்தில் உள்ள சீட்டை எனக்கு தாங்க அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணுறான். அவனுடைய கண்டிஷனை பார்த்து இறக்கப்படுற ஏர் ஹோஸ்டஸும் அவன் கேட்ட சீட்டையே அவனுக்கு கொடுக்குறாங்க. எல்லா பயணிகளும் ஏறினதுக்கு அப்புறம் மதியம் 1:57 அந்த விமானம் டேக் ஆஃப் ஆகி டெல்லியிலேருந்து ஸ்ரீநகரை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. அன்றைக்கி அந்த விமானத்தில் ரிஸ்வி உட்பட 135 பேசஞ்சர்ஸ், 6 க்ரூ மெம்பர்ஸ்னு மொத்தம் 141 பேர் இருந்தாங்க. டெல்லியிலேருந்து விமானம் டேக் ஆஃப் ஆகி சில நிமிஷங்களான நிலைமையில் ரிஸ்வி டாய்லெட்டுக்கு போகிறான். உள்ளே போனதும் அவன் கால் கட்டுகளை பிரிக்கிறான். அந்த கட்டுக்குள்ளே அவன் மறைச்சி வச்சிருந்த 2 பிஸ்டல்ஸ் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்த ரிஸ்வி விமானத்தை நான் கடத்திட்டேன் அப்படின்னு கத்துறான். கையில் பிஸ்டலோட நின்று இருந்த ரிஸ்வியை பார்த்ததும் விமானம் கடத்தப்பட்டுருச்சு அப்படிங்கிறத பேசஞ்சர்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க. யாரும் தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க, நான் சொல்கிறபடி நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். ஒருவேளை தப்பிக்க முயற்சி பண்ணாலோ இல்லை என் பேச்சை கேட்கலனாலோ விமானத்தை வெடிக்க வச்சுருவேன். என்கிட்ட பிஸ்டல்ஸ் மட்டும் இல்லை, கிரெனேட்ஸும் இருக்குன்னு சொல்லி பேசஞ்சர்ஸை மிரட்டுறான். பயந்து போன பேசஞ்சர்ஸ் ரிஸ்வியோடைய கண்ட்ரோலுக்கு வராங்க. அடுத்து ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட போகிற ரிஸ்வி அவனை பைலட் கிட்ட கூட்டிகிட்டு போக சொல்கிறான். ஏர் ஹோஸ்டஸும் அவனை விமானத்துடைய காக்பீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. காக்பீட்குள்ளே நுழைஞ்சதும் ரிஸ்வி பைலட்டுடைய தலையில் கன்னை வச்சு நான் சொல்கிறதையெல்லாம் கேட்கணுன்னு அவரை மிரட்டுறான். ஃப்ளைட் ஹைஜாக் ஆகிடுச்சுங்கிறத புரிஞ்சுக்கிற பைலட் வேறு வழி இல்லாமல் அவன் சொல்கிற மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறாரு. முதல் வேலையாக ரேடியோவை ஆஃப் பண்ண சொல்கிறான் ரிஸ்வி. பைலட்டும் ரேடியோவை ஆஃப் பண்ணுறாரு. இது மூலமாக IC-427க்கும் ATCக்கும் இடையில இருந்த கம்யூனிகேஷன் கட் ஆகுது. அடுத்து விமானத்தை ஆப்கானிஸ்தானுடைய காபூல் நகரத்துக்கு கொண்டு போக சொல்கிறான் ரிஸ்வி. பைலட்டும் அவன் சொன்னபடி செய்கிறாரு. 1993 ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு காம்ப்ளெக்ஸான ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அதனால விமானத்தை ஆப்கானிஸ்தானுக்கு கொண்டு போயிட்டா இந்தியாவால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சான் ரிஸ்வி. காபூலை நோக்கி பயணிச்சுட்டு இருந்த IC-427 பாகிஸ்தான் வான்வெளிக்குள்ளே என்டர் ஆகுது. அப்போது விமானத்தில் போதுமான ஃபியூவல் இல்லை, நம்மளால் காபூல் வரைக்கும் போக முடியாதுன்னு ரிஸ்வி கிட்ட சொல்கிறாரு பைலட். இதை கேட்டு ஷாக் ஆகிற ரிஸ்வி உண்மையை தான் சொல்கிறீங்களான்னு பைலட் கிட்ட கேட்குறான். பைலட்டும் நான் உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் நின்றுக்கிட்டு இருந்த ரிஸ்வி கிட்ட நாம் இந்தியாவுக்கு திரும்ப போகலாம், அங்கே உள்ள ஏதாவது ஒரு ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ணி ரீஃபியூவல் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து காபூலுக்கு போகலான்னு சஜஸ்ட் பண்ணுறாரு பைலட். ஆனால் விமானத்தை மறுபடியும் இந்தியாவுக்கு கொண்டு போக ரிஸ்விக்கு விருப்பம் இல்லை. சில நிமிஷங்கள் யோசிச்சதுக்கு அப்புறம் விமானத்தை பாகிஸ்தானுடைய லாகூர் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போக சொல்கிறான். பாகிஸ்தான் தனக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு நம்பினா ரிஸ்வி. அதனால லாகூர் ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அங்கே ரீஃபியூவல் பண்ணிக்கலான்னு நினச்சான். விமானத்தை கடத்தின ரிஸ்வியை விட நம்மளுடைய பைலட் புத்திசாலி. விமானம் கடத்தப்பட்ட விஷயத்தை இந்தியாவுக்கு தெரியப்படுத்த அவர் ஒரு பிளான் போடுறாரு. ரிஸ்வி கிட்ட லாகூரில் லேண்ட் பண்ணணும்னா அதுக்கு லாகூர் ATC கிட்ட பர்மிஷன் வாங்கணும். நான் கேட்டாலும் அவங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, டெல்லி ATC கிட்ட தான் பர்மிஷன் கொடுப்பாங்க. ரேடியோவை ஆன் பண்ணி டெல்லி ATCயை காண்டாக்ட் பண்ணி பெர்மிஷன் வாங்க சொல்லவான்னு கேட்குறாரு. ஏற்கனவே குழம்பி போயிருந்த ரிஸ்வி இதை கேட்டு இன்னமும் குழம்பி போகிறான். அதே குழப்பத்தோட டெல்லி ATCயை காண்டாக்ட் பண்ண பெர்மிஷன் கொடுக்குறான். ஆனால் விமானத்தை எத்தனை பேருக்கு கடத்தியிருக்காங்க, அவங்கக்கிட்ட என்ன ஆயுதங்கள் இருக்குது, இது மாதிரியான விஷயங்கள் எதையும் ATC கிட்ட சொல்லக்கூடாதுன்னு பைலட்டை மிரட்டுறான் ரிஸ்வி. பைலட்டும் அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு.
அடுத்த சில வினாடிகளில் பைலட் ரேடியோ ஆன் பண்ணி டெல்லி ஏடிசியை காண்டாக்ட் பண்ணுறாரு. மதியம் 2:43க்கு IC-427க்கும் டெல்லி ஏடிசிக்கும் இடையில மறுபடியும் காண்டாக்ட் ஏற்படுது. காண்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆனதும் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் IC-427 கடத்தப்பட்டிருக்கு. விமானம் இப்போ காபூலை நோக்கி போயிட்டு இருக்கு. விமானத்தில் போதுமான ஃபியூயல் இல்லை, அதனால விமானத்தை கடத்தின நபர் ரீஃபியூலிங்காக விமானத்தை லாகூரில் லேண்ட் பண்ண சொல்கிறாரு. லாகூர் ஏடிசி கிட்ட பேசி அங்கே லேண்டிங்க்கு பெர்மிஷன் வாங்கி கொடுங்கன்னு டெல்லி ஏடிசி கிட்ட சொல்கிறாரு பைலட். விமானம் கடத்தப்பட்டுருச்சுன்னு தெரிஞ்சதும் டெல்லி ஏடிசி அலர்ட் ஆகுறாங்க. ஒரு டீம் லாகூர் ஏடிசி கிட்ட பேசி லேண்டிங்க்கு பெர்மிஷன் கேட்குறாங்க. இன்னொரு டீம் விமானம் கடத்தப்பட்ட விஷயத்தை இந்திய அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துகிறாங்க. கடத்தப்பட்ட இந்திய விமானம் ஒன்று அவங்க ஏர்போர்ட்டுக்கு வருதுன்னு தெரிஞ்சதும் லாகூர் ஏடிசி உடனடியாக பாகிஸ்தான் அரசாங்கத்தை அலர்ட் பண்ணுறாங்க. இந்த நியூஸை கேட்குற பாகிஸ்தான் அரசாங்கம் லேண்டிங்க்கு பெர்மிஷன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனடியாக லாகூர் ஏடிசி IC-427 காண்டாக்ட் பண்ணி லாகூரில் லேண்ட் பண்ண உங்களுக்கு பெர்மிஷன் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பாகிஸ்தான் லேண்டிங்க்கு பெர்மிஷன் கொடுக்காதது ரிஸ்வியை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குது. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் நின்றுட்டு இருந்தான் ரிஸ்வி. பாகிஸ்தான் லேண்டிங்க்கு ஏன் பெர்மிஷன் கொடுக்கல அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரில. விமானத்தை கடத்தினது பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவன். அதனால விமானத்தை லாகூரில் லேண்ட் பண்ண அனுமதிச்சா இந்த விமான கடத்தலுக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்பு டைரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகிடும்னு பாகிஸ்தான் நினச்சிருக்கலாம். அவங்களுக்கும் இந்த கடத்தலுக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிறத காட்ட இந்த விமானத்தை லாகூரில் லேண்ட் பண்ண அவங்க பெர்மிஷன் கொடுக்காம இருந்திருக்கலாம். எது எப்படியோ பாகிஸ்தான் செஞ்ச இந்த விஷயம் நமக்கு சாதகமாக அமைஞ்சுது. ஒரு பக்கம் ஃபியூயல் தீர்ந்து போச்சு, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் லேண்டிங்க்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ வேற வழியே இல்லாததுனால இந்தியாவுக்கு போக சம்மதிக்கிறான் ரிஸ்வி. விமானத்தை இந்தியாவை நோக்கி திருப்புறாரு பைலட். அவங்களுடைய க்ளோசஸ்ட் ஏர்போர்ட்டான அம்ரிஸ்டர் ஏர்போர்ட்டில் மதியம் 3:20 மணிக்கு வந்து சேஃபாக லேண்ட் ஆகுது IC-427 விமானம். அதே நேரம் விமானம் கடத்தப்பட்ட விஷயம் தெரிய வந்ததும் இந்தியாவில் ஏற்படுற எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுற கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் குரூப், அதாவது CMG ஆக்டிவேட் ஆகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹையர் அஃபிஷியல்ஸ் உட்பட எல்லா முக்கிய துறைகளை சேர்ந்தவங்களும் இந்த CMGயில் இருப்பாங்க. CMG முதல் வேலையாக விமானம் கடத்தப்பட்ட விஷயத்தை நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, அதாவது NSGக்கு தெரியப்படுத்துகிறாங்க. NSG அவங்களுடைய 52 ஸ்பெஷல் ஆக்ஷன் குரூப்பை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. 52 SAG ஆன்டி ஹைஜாக்கிங் ஆப்ரேஷன் எக்ஸ்பர்ட்ஸ். விமான கடத்தல்கள் உள்ளிட்ட ஹைஜாக்கிங்ஸை முறியடிக்கிறது தான் இவங்க வேலை. IC-427 கடத்தப்பட்டப்போ 52 SAGயோட குரூப் கமாண்டராக இருந்தவர் கர்னல் CB தாப்பா. விமானம் கடத்தப்பட்ட தகவல் கிடைச்சதும் உடனடியாக 52 SAGயை சேர்ந்த எல்லா கமாண்டோஸையும் டெல்லி பாலம் ஏர்பேஸில் அசம்பிள் ஆக சொல்லிட்டு அவரும் அங்கே போகிறாரு. இன்ஃபர்மேஷன் கிடைச்ச அரை மணி நேரத்துக்குள்ளேயே ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு பாலம் ஏர்பேஸில் அசம்பிள் ஆகுறாங்க 52 SAG. ஆப்ரேஷனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கர்னல் CB தாப்பா அவர்களுக்கு இந்த கடத்தலை பற்றின ப்ரீஃபிங் கொடுக்கப்படுது. அந்த ப்ரீஃபிங்கில் IC-427 விமானத்தை 5 பேர் கடத்தியிருக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அவருக்கு தெரிவிக்கப்படுது. ஆக்சுவலாக விமானத்தில் எத்தனை ஹைஜாக்கர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பைலட்டால் ATC கிட்ட சொல்ல முடியல. ஸோ ஃப்ளைட்டுக்குள்ளேருந்து நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அதனால ஆரம்ப கட்ட விசாரணையில் கிடைச்ச சில தகவல்களுடைய அடிப்படையில் விமானத்தில் எத்தனை ஹைஜாக்கர்ஸ் இருக்கலான்னு ரஃபாக எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. அந்த எஸ்டிமேட்டுடைய அடிப்படையில் தான் IC-427 சுமார் 5 ஹைஜாக்கர்ஸ் இருக்கலாம்னு கர்னல் CB தாப்பா அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு. இந்த கட்டத்தில் IC-427 இருந்தவங்களை தவிர வேற யாருக்குமே விமானத்துக்குள்ளே எத்தனை ஹைஜாக்கர்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியாது. டெல்லியிலேருந்து விமானம் மூலமாக கிளம்புன 52 SAG கமாண்டோஸ் பஞ்சாபில் உள்ள ஆதம்பூர் ஏர்பேஸில் லேண்ட் ஆகுறாங்க. அங்கேருந்து ஹெலிகாப்டர்ஸ் மூலமாக அம்ரிஸ்டரில் உள்ள மிலிட்ரி ஏரியாவுக்கு போகிறாங்க. அங்கேருந்து ஜிப்சிஸ் மூலமாக 5:30 மணி வாக்கில் அம்ரிஸ்டர் ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. 52 SAG அங்கே போய் சேரும்போது விமானத்தை கடத்தின ரிஸ்வி கூட நெகோசியேஷன் டீம் பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருந்தாங்க. சூப்பர் காப்பான பஞ்சாப் போலீஸ் சீஃப் KPS கில்லும் நெகோசியேஷன் டீம் கூட சேர்ந்து கடத்தல்காரன் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தார். பேச்சுவார்த்தை தொடங்கினதும் ஹைஜாக்கர் கிட்ட அவனுடைய டிமாண்ட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்காக இப்போ எனக்கு ஒரு டிமாண்ட் தான் இருக்குது. அந்த டிமாண்ட் விமானத்தை ரீஃபியூவல் பண்ணுறது. இந்த டிமாண்டை முதல்ல நிறைவேற்றுங்க, அதுக்கப்புறம் நான் காபூலுக்கு போய் மற்ற டிமாண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ரிஸ்வி. என்னானாலும் விமானத்தை அம்ரிஸ்டரை விட்டு வெளியில் போக விடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்மளுடைய நெகோசியேஷன் டீம் உறுதியாக இருந்தாங்க. அதனால ஹைஜாக்கர் கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்களே தவிர விமானத்தை ரீஃபியூவல் பண்ண அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ரிஸ்வி கேட்கும் போதெல்லாம் ஃபியூல் டேங்கர் வந்துகிட்டு இருக்கு, இதோ இப்போ வந்துடும் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இருந்தாங்க. ரிஸ்வி நெகோசியேஷன் டீம் கூட பேச அடிக்கடி காக்பிட்குள்ளே போய்கிட்டு இருந்தான். அது மாதிரி காக்பிட்குள்ளே போகும்போது விமானத்திலிருந்து யாராவது தப்பிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் அவனுக்கு இருந்துச்சு. என்ன பண்ணலான்னு யோசிச்ச ரிஸ்விக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வருது. இந்த விமானத்தில் அவனுக்கு பக்கத்தில் காஷ்மீரை சேர்ந்த ஒரு நபர் உட்காந்துருந்தார். அவரை தன்னுடைய கூட்டாளியாக பயன்படுத்திக்க முடிவு பண்ணுறான் ரிஸ்வி. நேராக அந்த காஷ்மீரி நபர்கிட்ட போகிற ரிஸ்வி அவருடைய தலையில் கன்னை வைக்கிறான். நீ எனக்கு உதவி செய்யணும், இல்லைனா ஒன்றை தான் முதல்ல கொல்லுவேன்னு அவரை மிரட்டுறான். அந்த நபர் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுறாரு, ஆனாலும் உயிர் பயத்தினால அவனுக்கு உதவ தயாராகிறாரு. விமானத்துக்கு பின்னாடி போய் கடைசி சீட்டுக்கிட்ட நில்லு, யாராவது தப்பிக்க முயற்சி பண்ணாங்கன்னா உடனடியாக என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி அவரை விமானத்துடைய கடைசி சீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான்.
அந்த நபரும் விமானத்துடைய பின்பகுதிக்கு போய் கண்காணிக்க ஆரம்பித்தார். இந்த நிலமையில தான் 52 SAG அம்ரிஸ்டர் ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்ந்திருந்தாங்க. ஏர்போர்ட்டுக்கு போனதும் அங்கே இருக்கிற சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ணுறாரு கர்னல் தாப்பா. கடத்தப்பட்ட விமானம் ரன்வேல நின்றுட்டு இருந்துச்சு. அந்த விமானத்தை 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டு சுற்றி வளைச்சிருந்தாங்க ஆயுதம் ஏந்திய பஞ்சாப் போலீஸ். கடத்தப்பட்ட விமானத்தை சுற்றி இவ்வளவு போலீஸ் இருக்கிறத பார்த்து ஹைஜாக்கர் பயத்தோடு இருப்பான். ரொம்ப பயந்துட்டானா அவன் என்ன வேணாலும் செய்வான். அதனால அவனை ரொம்ப பயமுறுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற கர்னல் தாப்பா ஏர்போர்ட்டில் இருந்த பஞ்சாப் போலீஸ் சீஃப் KPS கில் கிட்ட ஹைஜாக்கர் பயந்துடக்கூடாது, அதனால முதல்ல விமானத்தை சுற்றி வளைச்சிருக்கிற போலீஸை எல்லாம் திரும்ப வர சொல்லுங்கன்னு அவர்கிட்ட சொல்கிறாரு. KPS கில் முதல்ல கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுறாரு. ஆனால் ஆன்டி ஹைஜாக்கிங் எக்ஸ்பர்ட்ஸான 52 SAGயோட கமாண்டர் ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக காரணம் இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு விமானத்தை சுற்றி வளைச்சிருந்த போலீஸை எல்லாம் திரும்ப வர சொல்லிடுறாரு. CISF தானே ஏர்போர்ட்டை பாதுகாப்பாங்க. இந்த ஆப்ரேஷன் அப்போ அவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிற கேள்வி சிலருக்கு வரலாம். அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா, February 2000 தான் ஏர்போர்ட்டை CISF பாதுகாக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டேட் போலீஸ் தான் ஏர்போர்ட்டை பாதுகாத்தாங்க. IC-427 பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அம்ரிஸ்டர் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகி இருந்துச்சு. அதனால NSG வர வரைக்கும் பஞ்சாப் போலீஸ் தான் இந்த ஹைஜாக்கிங்கை ஹேண்டில் பண்ணாங்க. போலீஸ் எல்லாம் திரும்ப வந்ததும் கர்னல் தாப்பா 52 SAG ஸ்னைப்பர்ஸை ஹைஜாக்கருடைய கண்ணுக்கு தெரியாத மாதிரி சேஃபான டிஸ்டன்ஸில் டிப்ளாய் பண்ணுறாரு. இது வரைக்கும் விமானத்தை 5 பேர் கடத்திருக்காங்கன்னு தான் 52 SAG உட்பட எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில ஸ்னைப்பர்ஸ் அவங்களுடைய ஸ்கோப்ஸ் மூலமாகவும் பைனாகுலர்ஸ் மூலமாகவும் விமானத்தை க்ளோஸாக கண்காணிக்க ஆரம்பித்தாங்க. விமானத்துக்குள்ளே எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. 2 ஆண்கள் மட்டும் நின்றுட்டு இருந்தாங்க. ஒருத்தன் விமானத்துடைய முன்பகுதி அதாவது காக்பிட் கிட்ட நின்றுட்டு இருந்தான். இன்னொருத்தன் விமானத்தோட கடைசி சீட் கிட்ட நின்றுட்டு இருந்தான். காக்பிட்டுக்கு பக்கத்தில் நின்றவன் கையில் பிஸ்டல் இருந்துச்சு. அவன் அடிக்கடி காக்பிட்குள்ளே போகிறதும் வரதுமா இருந்தான். அதே சமயம் பின்னாடி இருந்தவங்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை. உடனடியாக இந்த அப்சர்வேஷனை எல்லாம் அவங்களுடைய கமாண்டரான கர்னல் தாப்பாவுக்கு ரேடியோ மூலமாக தெரியப்படுத்துகிறாங்க ஸ்னைப்பர்ஸ் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு பார்க்கும்போது விமானத்தை 2 பேர் தான் கடத்தியிருக்காங்கன்னு நினச்சிக்கிற கர்னல் தாப்பா உடனடியாக அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேஷனை பிளான் பண்ணுறாரு. கடத்தப்பட்ட IC-427 போயிங் 737-2A8 வகை விமானம். இந்த விமானத்தில் மொத்தம் 7 என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரே நேரத்தில் அந்த 7 என்ட்ரி பாயிண்ட்ஸ் வழியாகவும் விமானத்துக்குள்ளே நுழைஞ்சு தாக்குதல் நடத்த பிளான் பண்ணுறாரு கர்னல் தாப்பா. இந்த ஆப்ரேஷனில் சர்ப்ரைஸ் தான் ரொம்ப முக்கியம். எதிர்பார்க்காதப்போ தாக்கணும். அதனால ஆப்ரேஷனை நைட்டில் செய்ய முடிவு பண்ணுறாரு கர்னல் தாப்பா. உடனடியாக ஹைஜாக்கர் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்த KPS கில் கிட்ட போய் நைட் ஆப்ரேஷனுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கேன், அதனால இருட்டுற வரைக்கும் டைமை வேஸ்ட் பண்ணுங்க சார்னு அவர்கிட்ட சொல்கிறாரு. KPS கில்லும் மற்ற நெகோஷியேட்டர்ஸும் ஹைஜாக்கர் கூட ஏதேதோ பேசி சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க. மணி 6:57 கிட்ட இருக்கும். அப்போது நெகோஷியேட்டர்ஸ் வேணும்னே டைமை வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு ரிஸ்வி புரிஞ்சுக்கிறான். டெல்லியிலேருந்து பிளாக் கேட் கமாண்டோஸ் வரதுக்காக டைமை இழுக்கிறீங்களா? அவங்க வந்தாலும் அவங்களால என்னை எதுவும் பண்ண முடியாது. நான் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு ரவுண்டை ஃபயர் பண்ணுறான். அந்த புல்லட் விமானத்துடைய பாடியை தொலைச்சிக்கிட்டு வெளியில் போகுது. நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற நெகோஷியேட்டர்ஸ் ஹைஜாக்கர் ரிஸ்வியை அமைதிப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. 7 மணி இருக்கும். அப்போது நல்லா இருட்டி இருந்துச்சு. இதுதான் டைம்னு முடிவு பண்ணுற கர்னல் தாப்பா கமாண்டோஸை விமானத்தை நோக்கி அனுப்ப ஆரம்பிக்கிறாரு. ஏர்போர்ட்டில் இருந்த எந்த லைட்டும் ஆன் செய்யப்படல. ஏர்போர்ட்டே இருள் சூழ்ந்து காணப்பட்டுச்சு. இந்த டார்க்னஸை பயன்படுத்தி விமானத்துக்கு பக்கத்தில் ஈஸியாக போயிடலான்னு நினச்சாங்க நம்ம கமாண்டோஸ். ஆனால் ரிஸ்வி தந்திரமாக நடந்துக்க ஆரம்பித்தான். விமானத்துடைய அவுட் சைட் லைட்ஸை ஆன் பண்ணுறதும் ஆஃப் பண்ணுறதுமா இருந்தான். நம்மளுடைய கமாண்டோஸும் தந்திரமாக செயல்பட்டாங்க. அவன் லைட்டை ஆஃப் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுடைய கமாண்டோஸ் மூவ் பண்ணினாங்க. இதன் காரணமாக நம்மளுடைய கமாண்டோ டீம்ஸ் விமானத்துக்கு பக்கத்தில் போக எதிர்பார்த்ததை விட அதிக நேரம் ஆகுது. ஃபைனலாக 8:30 மணிக்கு நம்மளுடைய கமாண்டோஸ் விமானத்துக்கு அடியில் போய் பொசிஷன் எடுத்துக்கிறாங்க. நம்மளுடைய கமாண்டோஸ் கிட்ட விமானத்தோட 7 என்ட்ரி பாயிண்ட்ஸையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களும் கடத்தல்காரனை போட்டு தள்ளுறதுக்கு தேவையான ஆயுதங்களும் இருந்துச்சு. அடுத்த சில மணி நேரங்கள் நெகோசியேஷன்லேயே போச்சு. ஒரு பக்கம் விமானத்துக்கு அடியில் கமாண்டோஸ் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஸ்னைப்பர்ஸ் விமானத்துக்குள்ளே நடக்கிற எல்லாத்தையும் தீவிரமாக கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. டைம் நைட்டு 11:55-12 இருக்கும். அப்போது இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் 52 SAGயோட குரூப் கமாண்டரான கர்னல் CV தாப்பாவுக்கு கால் பண்ணுறாரு. இந்த ஆப்ரேஷன் அப்போ பேசஞ்சர்ஸ் யாருக்கும் எதுவும் ஆகாதுன்னு உங்களால் கேரண்டி கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு PM ராவ். கடத்தல்காரங்கிட்ட ஆயுதங்கள் இருக்குது. நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது அவன் என்ன பண்ணுவான்னு தெரில. அதனால கேரண்டிலாம் கொடுக்க முடியாது. ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் எதுவும் ஆகாமல் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாரு கர்னல் தாப்பா. PM வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இதோட அந்த கான்வர்சேஷன் முடியுது. அடுத்த சில நிமிஷங்கள் ரொம்ப பரபரப்பாக போகுது. இனிமேல் ஹைஜாக்கர் கிட்ட பேசி எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற CMG கமாண்டோஸை உள்ளே அனுப்ப சொல்கிறாங்க. ஆர்டர் கிடைச்சதும் இவ்வளவு நேரமாக விமானத்துக்கு அடியில் வெயிட் பண்ணிட்டு இருந்த கமாண்டோஸை 7 என்ட்ரி பாயிண்ட்ஸ் கிட்டையும் போய் பொசிஷன் எடுத்துக்க சொல்கிறாரு கர்னல் தாப்பா. உடனடியாக கமாண்டோஸ் சத்தமே இல்லாமல் அவங்களுக்கு அசைன் செய்யப்பட்ட என்ட்ரி பாயிண்ட்ஸுக்கு பக்கத்தில் போய் பொசிஷன் எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்னைப்பர்ஸ் விமானத்துக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு சின்ன மூமெண்ட்டையும் ரேடியோ மூலமாக கர்னல் தாப்பாவுக்கு தொடர்ந்து தெரியப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க.
இப்போ 2 பேர் இல்லை, காக்பிட்டுக்கு பக்கத்தில் உள்ளவன் மட்டும்தான் நின்றுட்டு இருக்கான். அவனுடைய கையில் கன் இன்னமும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ஸ்னைப்பர்ஸ் கர்னல் தாப்பாவுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேட்டுக்கிற கர்னல் தாப்பா சரியான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துக்கிட்டு இருந்தார். அப்போது காக்பிட்டுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தவன் இப்போ காக்பிட்டுக்குள்ளே நுழைய போகிறான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஸ்னைப்பர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் இதுதான் அவனை தாக்க சரியான டைம்னு முடிவு பண்ணுற கர்னல் தாப்பா கோ அப்படிங்கிற ஆர்டரை கொடுக்குறாரு. கோ அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதும் கமாண்டோஸ் ஒரே நேரத்தில் விமானத்தோட 7 என்ட்ரி பாயிண்ட்ஸையும் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதிரடியாக விமானத்துக்குள்ளே நுழையிறாங்க. நம்மளுடைய கமாண்டோஸ் உள்ளே நுழையும் போது ரிஸ்வியோடைய ஒரு கால் காக்பிட்குள்ளே இருந்துச்சு, இன்னொரு கால் பேசஞ்சர் ஏரியாவில் இருந்துச்சு. அதாவது ரிஸ்வி காக்பிட்டுக்கும் பேசஞ்சர் ஏரியாவுக்கும் நடுவில் இருந்தான். என்ன நடக்குதுன்னு அவன் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே உள்ளே வந்த கமாண்டோ நம்பர் 1 ரிஸ்வியோடைய கையையும் கழுத்தையும் சேர்த்து அவனை அமுக்கி பிடிக்கிறாரு. மாட்டிக்கிட்டோன்னு புரிஞ்சுக்கிற ரிஸ்வி அவன்கிட்ட இருந்த பிஸ்டலை ஃபயர் பண்ண முயற்சி பண்ணுறான். அப்போது அவனுக்கு முன்னாடி வந்து நின்ன கமாண்டோ நம்பர் 2 சைலன்சர் பொருத்தப்பட்ட கன் மூலமாக பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் சுட்டு ரிஸ்வியுடைய கதையை முடிக்கிறாரு. இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வெறும் 3 நிமிஷம் தான் நடந்துச்சு. விமானத்தில் இருந்த நம்மளுடைய 140 பயணிகளுக்கும் ஒரு சின்ன கீறல் கூட ஏற்படாமல் விமானம் மீட்கப்பட்டுச்சு. விமானத்தில் நுழைஞ்சதுலேருந்து 3வது நிமிஷத்தில் ரிஸ்வியை தூக்கிக்கிட்டு விமானத்திலேருந்து வெளியில் வராங்க NSGயோட 52 ஸ்பெஷல் ஆக்ஷன் குரூப் கமாண்டோஸ். ஆப்ரேஷன் அஸ்வமேதை தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் விமானத்தை கடத்தின நபருடைய பேர் ரிஸ்வி இல்லை அப்படிங்கிறதும், அவனோட உண்மையான பேர் முகமது யூசுப் ஷா அப்படிங்கிறதும், அவன் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாத அமைப்பான ஹிஸ்புல் முஜாஹிதீன் அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்தவன் அப்படிங்கிறதும் தெரிய வருது. விமானத்துடைய பின்பக்கத்தை கண்காணித்து யூசுஃப்க்கு உதவின அந்த நபரை விசாரிக்கிறாங்க. அந்த விசாரணையில் அந்த நபர் ஹைஜாக்கர் இல்லை அப்படிங்கிறதும், அவருக்கும் பயங்கரவாத அமைப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறதும் தெரிய வருது. அவருடைய உயிரை காப்பாற்றிக்க தான் அவர் அன்றைக்கி யூசுஃப்க்கு உதவி இருக்காரு அப்படிங்கிறதும் உறுதியாகுது. அந்த நபருக்கு அன்றைக்கி நேரம் நல்லா இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா NSG விமானத்துக்குள்ளே நுழையும் போது அவர் உட்காந்துருந்தார், அதனால அவர் தப்பிச்சார். IC-427 யூசுஃப் ஏன் கடத்தினான் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரில. அவனுடைய டிமாண்ட்ஸை வைக்கிறதுக்கு முன்னாடியே NSG கமாண்டோஸ் அவனுக்கு டாட்டா பை பை சொல்லிட்டாங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.